ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டாக உள்ள ஸ்வீட் பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக வந்து ஸ்வீட் குழி பணியாரம் பண்ணலாங்க, அதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து ஒரு கப், பெரிய கப்புக்கு 1 கப் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பணியார மாவு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பணியார மாவு இல்லைன்னு நினச்சிங்கன்னா இட்லி மாவு கூட நீங்கள் அரைச்சி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மறுநாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை குழிப்பணியாரம் பண்ணுறதுனால பாகு சேர்க்கறதுனால மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். இதுக்கு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பாகு காய்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகம் வேண்டாம். நம்மளுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாகு கன்சிஸ்டன்சி வர லேட் ஆகும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி முறையாக கூடி வரும். கம்பிப்பதம் வர்றது தெரியும் உங்களுக்கு. பாகுப்பதம் வந்ததும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு. இது கூடவே கொஞ்சம் தேங்காய். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம் வாழைப்பழம் வச்சும் பண்ணுவாங்க. வாழைப்பழம் இல்லாமல் பண்ணுற மெத்தடு தான் இது. தேங்காய் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவி போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம நெய்யில் வந்து நம்ம பாயாசத்துக்கெலாம் பல்லாம் நறுக்கி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்ப்போம்ல, அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கப்போ குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. மாவு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா குழிலையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பணியாரங்கிறதுனால நெய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழியில் 3/4 குழி அளவுக்கு மட்டும் நம்ம மாவு சேர்த்தா போதும். அந்த குழி ஃபுல்லாக நம்ம மாவு ஊற்றிடக்கூடாது. வெள்ளை பணியாரங்கிறதுனால நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப கூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வெள்ளத்துக்கு வந்து சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மேல் சைடும் நல்லா குக் ஆகி மாவு ரொம்ப வந்து நம்ம மாற்றி போடுறப்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். 1 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சா போதும். ரொம்ப மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா மேல் சைடு குக் ஆயிரும். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மாற்றி போடுறப்ப அந்த ஹாஃப் சைஸ் மட்டும்தான் வரும். ஃபுல்லாக அந்த ரவுண்டாக அந்த பணியாரம் வந்து வராது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த பபுள்ஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். மேலே உள்ள அந்த மாவு வேகாமல் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து நம்ம மாற்றி போடுறப்ப மறுபடியும் அந்த பாத்திரத்தில் பட்டு நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும். கலர் நல்லா சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் மூடி வைக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை. இது ஓப்பனில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பணியாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பயங்கர சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.